இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வேரியேஷன் ஆஃப் செப்பரேஷன் மெத்தட். சரி. அப்ப இது பார்த்தீங்கன்னா 2 பார்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு டைம் நான் டைரக்ட்டா ஸ்டெப்புக்கே போயிடுறேன். நம்மளுக்கு டைம் இல்லாதனால. அ இது வந்து குடுத்துக்கிறத வந்து நம்ம இந்த ஃபார்மேட் மாத்திக்கணும். d² + 4 இன்டு y ஈக்குவல் டூ டான் 2xன்னு மாத்தணும். எதுக்கு? இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து இந்த மாரி கன்வெர்ட் பண்ணணும். 2 ஒண்ணு தான். சரிங்களா? சரி. இதுக்கப்புறம் என்ன வேணும்னா, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிலரி ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே என்னது? ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஆக்ஸிலரி ஈக்குவேஷன்னா டி எந்த இடத்துல இருக்குதோ அத வந்து எம்ன்னு போட்டுக்கணும். ஒய்ய விட்டுற வேணும். அப்ப டி எங்க இருக்குது? இங்க இருக்குது. அப்ப என்ன கிடைக்கும் அதுக்கு? m² + 4 = 0. இதுதான் வந்து இதனுடைய ஆக்ஸிலரி ஈக்குவேஷன். இதுதான் இதனுடைய ஆக்ஸிலரி ஈக்குவேஷன். சரி. இந்த m² + 4 சால்வ் பண்ணோம்னா, m² -4 வரும். அப்ப m √(-4) வரும். அப்ப m என்ன கிடைக்கும்னா, +or -2iன்னு வரும். சரிங்களா? இதுதான் ஓகேங்க சார். ரூட். சரியாப்பா? ஓகேங்க சார். சரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டா டிவைட் ஆகும். லெஃப்ட் சைடு, ரைட் சைடுக்கு பொறுத்தவரைக்கும். இப்ப நம்ம லெஃப்ட் சைடு வச்சு கண்டுபிடிச்சுக்கிறோம். அப்ப இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா, CFம்பாங்க. காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன். காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷனோட ஃபார்முலா என்னன்னா, m வந்து காம்ப்ளக்ஸ் வேல்யூவா இருந்ததுன்னா, m வந்து காம்ப்ளக்ஸ் வேல்யூவா இருந்ததுன்னா, அதனோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, m α ± i பீட்டா அப்படின்னு இருந்ததுன்னா, அதனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, e⁴x இன்டு a cos βx பிளஸ் b sin βx. இதுதான் இதனோட ஃபார்முலா. சரிங்களா? இதுதான் இதனோட ஃபார்முலா. ஓகேங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க ஆல்பா வேல்யூ ரியல் பார்ட் இல்ல. ஆல்பா வேல்யூ இல்லாதனால, இதுல இருந்து ஆல்பா = 0. பீட்டா வந்து இமேஜினரி பார்ட். அப்ப பீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. பீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. சரியாப்பா? ஓகேங்க சார். அப்ப அப்ளை பண்ணீங்கன்னா, e⁴α வந்து e⁴0x. e⁴0x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 1ன்னு கிடைக்கும். அதனால நான் இந்த டைம் விட்டுறேன். இந்த இடத்துல பீட்டா இருக்கிறதுல மட்டும் என்ன போடுறேன்? 2ன்னு போடுறேன். அப்ப CF ஓட வேல்யூ என்னன்னா, a cos 2x பிளஸ் b sin 2x. இதான் வந்து நம்மளுடைய CF ஓட ரிசல்ட். சரிங்களா? ஓகேங்க சார். சரி நம்மளுக்கு என்ன கேட்டுக்கிறான் அப்படின்னா, இந்த மாரி கொஸ்டினே பார்த்தீங்கன்னா, மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர். மெத்தட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் பாராமீட்டர்ன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா, பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் நம்ம கண்டுபிடிக்கணும். பர்ட்டிகுலர் இன்டெக்ரலுக்கு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா சொல்றாங்க அப்படின்னா, பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த CFல வருது பார்த்தீங்களா? இந்த CFல வர இந்த ஃபங்ஷன் வந்து a f1(x) பிளஸ் b இந்த ஃபங்ஷன் வந்து f2(x)ன்னு எடுத்துக்க சொல்லிக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த ஃபங்ஷனுக்கு பேர் என்னது? f1(x). அப்ப f1(x) cos 2x அண்ட் f2(x) பார்த்தீங்கன்னா sin 2x. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். கொஞ்சம் பாத்துங்க 16 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு ஒரு இதுல போட்டுருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. புரியலன்னா பாத்துக்கோ. ஸ்டெப்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் ஓகேங்க சார். கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. ஒரு 10 நிமிஷத்துக்கு பக்கமா ப்ராப்ளம் போகும். சரிங்களா? அதனால ஓகேங்க. பார்க்காத கொஞ்சம் பாத்துக்கோ. சரிங்களா? சரி இது பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் ஓகேங்க. என்ன ஃபார்முலான்னா, பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் அ p f1 x plus q into f2 of x. சரிங்களா? q into f2 of x. அதாவது நான் பெருசாவே எழுதிறேன். கேப்பிட்டல் லெட்டரா போடுறேன். ஸ்மால் லெட்டர் போட்டா உங்களுக்கு தப்பாகும். அப்ப என்னது? கேப்பிட்டல் P into f1 of x பிளஸ் கேப்பிட்டல் Q into f2 of x. இதுதான் ஃபார்முலா. இங்க Pங்கிறது என்ன ஃபார்முலான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இங்க Pங்கிறது என்ன ஃபார்முலான்னா, P மைனஸ் இன்டெக்ரல் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. டவுட் இருந்தா கேட்டுக்கோ. f2 into RHS side of the given differential equation divided by w into dx. சரிங்களா? இதே P ஓகேங்க சார். அண்ட் Q. Q ஓட ஃபார்முலா என்னன்னா, இன்டெக்ரல் f2 of x இங்க போட்டோமா? அதே மாதிரி இங்க f1 of x. f1 of x into RHS divided by w into dx. சரி இங்க 2 நோட்டேஷன் சொல்லிக்கிறேன். RHS. RHS of differential equation என்ன? tan 2x. RHS of differential equation tan 2x. சரிங்களா? அப்ப RHS ஓட வேல்யூ என்னன்னா, tan 2xன்னு எழுதிக்கங்க. சரிங்களா? அண்ட் இங்க கீழ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா W நோட் பண்ணிக்கிறேன். W ஓட ஃபார்முலா ஒண்ணு இருக்குது. அத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. W ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப்
f1 of x, f2 of x, கீழ f1 dash of x, f2 dash of x. இதுதான் வந்து W ஓட ஃபார்முலா. சரியாப்பா? ஓகேங்க சார். that is equal to f1 of x. f1 of x என்னன்னு எழுதிக்கிறோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. f1 of x வந்து cos 2x. எழுதிக்கங்க இங்க. cos 2x. f2 of x வந்து sin 2x. sin 2x. அதே மாதிரி f1 dash. f1 dash என்னது? cos 2x டிஃபரன்சியேஷன். cos 2x டிஃபரன்சியேஷன்னா -2 sin 2x. அதே மாதிரி sin 2x ஓட டிஃபரன்சியேஷன் பார்த்தீங்கன்னா 2 cos 2x. சரிங்களா? அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா டிஃபரன்ஸ் ஆல்ரெடி தெரியும். இதையும் மல்டிப்ளை பண்ணா 2 cos ஸ்கொயர் 2x. இதையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். பிளஸ் 2 sin ஸ்கொயர் 2x. சரிங்களா? sin ஸ்கொயர் 2x. சரியாப்பா? இப்ப இந்த ரெண்டுக்கு காமன் 2 வெளியே எடுத்தீங்கன்னா cos ஸ்கொயர் 2x பிளஸ் sin ஸ்கொயர் 2x வருது. சரியாப்பா? இதோட வேல்யூ 1 ஆயிரும். இதனோட வேல்யூ என்ன 1. அப்ப இங்க என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும். சரியாப்பா? டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். இல்ல. அப்ப இதனோட வேல்யூ என்ன? W ஓட வேல்யூ என்ன? 2. W ஓட வேல்யூ என்ன? 2. சரியாப்பா? சரி. இப்ப P கண்டுபிடிக்கலாமா? அப்ப P ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. f2 of x. f2 of x இங்க என்ன இருக்குது? sin 2x. f2 of x இருக்குது sin 2x. அப்ப sin 2x into RHS. RHS பார்த்தீங்கன்னா tan 2x into tan 2x W. W ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. அப்ப டிவைடட் பை 2. W ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. அப்ப டிவைடட் பை 2 into dx. சரியாப்பா? ஓகேங்க சார். அப்ப இத வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். சரியா? சிம்பிளிஃபை பண்ணி டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும். சரி, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா sin tan 2x வந்து அந்த 1/2 வெளியே எடுத்துங்க. -1/2 இன்டெக்ரல் sin 2x into tan 2x ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா sin 2x divided by cos 2x. இது ட்ரிகோனோமெட்ரிக் ஃபார்முலா. சரிங்களா? into dx. சரியாப்பா? sin 2x into sin 2x பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர் 2x. அப்ப இன்டெக்ரல் sin ஸ்கொயர் 2x divided by cos 2x into dx. சரியாப்பா? Okay. That is equal to -1/2 integral 1 minus cos square 2x divided by cos 2x into dx. சரியாப்பா? Okay. 1/2 integral 2 ஸ்பிளிட் அப் பண்ணிங்க. 1 minus cos 2x minus cos square 2x divided by cos 2x into dx. into dx. cos 2x cos square என்பது ஒரு டைம் கட் ஆயிரும். அப்ப -1/2 இன்டெக்ரல் 1 by cos 2x வந்து secant 2x எழுதலாம். மைனஸ் cos 2x by cos 2x 1 கட் ஆயிடுச்சு. அப்ப cos 2x எழுதலாம். சரிங்களா? இது ரெண்டுக்கு நம்ம இன்டெக்ரல் போடணும். இன்டெக்ரல் போட்டுறலாம். சரியாப்பா? ஓகேங்க சார். 1/2 மைனஸ் சைன் இருக்குது. -1/2 secant 2x ஓட ஃபார்முலா என்னன்னா 1/2 into log of secant 2x plus tan 2x. சரிங்களா? Okay. cos 2x ஓட இன்டெக்ரல் ஃபார்முலா என்னன்னா 1/2 into sin 2x. 1/2 into sin 2x. ரெண்டுக்கு காமன் 1/2 இருக்குது. அதனால 1/2 வெளியே எடுத்தீங்கன்னா 1/2 into 1/2 1/4. ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. மைனஸ் சைன் போட்டுக்கோங்க வெளியே. அப்ப ரிமைனிங் என்ன இருக்குது? log of secant 2x plus tan 2x minus sin 2x. இதுதான் P ஓட வேல்யூ. சரிங்களா? இதுதான் P ஓட வேல்யூ. இதே ஐடியா யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும்? Q ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்ப Q ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா Q equal to integral f1 of x into RHS side divided by W into dx equal to integral f1 of x வேல்யூ பார்த்தீங்கன்னா cos 2x. பாருங்க f1 of x வேல்யூனா இதுதான் f1 of x வேல்யூ. இங்க எழுதிக்கிறேன் பாருங்க. f1 of x வேல்யூனா cos 2x.
அப்ப அந்த வேல்யூ எழுதிடணும். RHS பார்த்தீங்கன்னா tan 2x, W பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு 2. W ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. சரிங்களா? இது எல்லாமே எங்க அப்ளை பண்ண போறோம்? Q ஓகேங்க. க்கு அப்ளை பண்ண போறோம். சொல்லுங்க. இது cos 2x, இது tan 2x டிவைடட் பை 2 இன்டு dx. சரிடா கண்ணு? ஓகேங்க சார். 1/2 கான்ஸ்டன்ட் இன்டெக்ரல் சேம் ப்ராசஸ் cos 2x tan 2x வந்து sin 2x டிவைடட் பை cos 2x into dx. சரிங்களா? cos 2x ஓகே. கேன்சல். அப்போ 1/2 sin 2x ஓட ஃபார்முலா வந்துட்டுனா -1/2 into cos 2x. ஓகேங்களா? பிளஸ் c வரும். ஓகேங்க. பிளஸ் மென்ஷன் பண்ணாதீங்க. அப்ப q ஈக்குவல் என்ன கிடைக்குன்னா -1/4 into cos 2x. சரிங்களா? இதான் q ஓட வேல்யூ. இதுல என்ன டவுட் இருக்குதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைங்க 12 சார். மார்க் 16 மார்க்ல கேட்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. இது மாதிரி ஒரு 4 ப்ராப்ளம் இருக்குது. சரிங்களா? ஓகேங்க சார். therefore pi equal to என்ன ஃபார்முலா? p into f1 of x plus q into f2 of x. இதுதான் ஃபார்முலா. fp p ஓட வேல்யூ ஆல்ரெடி மேல போட்டுருப்போம் பாருங்க. இதான் p ஓட வேல்யூ. அப்ப -1/4 into இந்த டேர்ம். அப்ப இத எழுதிக்கிங்க. அப்ப -1/4 into log of modulus of secant 2x plus tan 2x minus sin 2x plus q ஓட வேல்யூ என்ன? again -1/4. அப்போ -1/4 into என்ன கிடைக்குது? cos 2x. இங்க ஒரு ஃபார்முலா பாருங்க. p எழுதியாச்சு. அதோட f1 of x. இதனோட கரஸ்பாண்டிங் f1 of x பார்த்தீங்கன்னா cos 2x. இது f2 of x. f2 of x பார்த்தீங்கன்னா இது வந்து sin 2x into sin 2x. இங்க பார்த்தீங்கன்னா இந்த -1/4 உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்துக்குங்க. -1/4 into log of modulus of secant 2x plus tan 2x மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் இந்த cos 2x உள்ள கொண்டு வந்துருங்க. அப்போ cos 2x எங்க இருக்கும்? மைனஸ் மைனஸ் பிளஸ். அப்போ 1/4 sin 2x into cos 2x. இங்க பார்த்தா மைனஸ் இருக்குது. அப்போ -1/4 cos 2x into sin 2x. இப்போ வந்து இந்த இது கட் ஆயிரும். அப்போ கடைசியா பர்டிகுலர் இன்டெகிரலோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா -1/4 into log of secant 2x plus tan 2x into cos 2x. இதுதான் PI ஓட ரிசல்ட். நமக்கு ஃபைனல் சொல்யூஷன் வேணும். அப்போ சொல்யூஷனோட ஃபார்முலா என்னன்னா சொல்யூஷன் ஈக்குவல் டு y ஈக்குவல் டு CF plus PI. CF ஓட வேல்யூ என்ன ஆல்ரெடி போட்டோம். A into cos 2x plus B into sin 2x. இதுதான் CF. and PI ஓட ரிசல்ட் இது. அப்ப எழுதிக்கங்க -1/4 into log of modulus of secant 2x plus tan 2x into cos 2x இதுதான் ஃபைனல் ரிசல்ட் y ஓட வேல்யூ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். கொஞ்சம் லென்த்தா போற மாதிரி தான் இருக்கும். பட் டைரக்டா கத்த 16 மார்க் क्वेश्चन கேட்பாங்க. இந்த மாதிரி 4 ப்ராப்ளம் இருக்குது. இதே ஐடியா யூஸ் பண்ணி இதே கான்செப்ட் ஜஸ்ட் இன்டெகிரேட் ஃபார்முலா அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சதுன்னா இது பண்ணிடலாம். சரிங்களா? சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து கம்ப்ளீட் பண்ணுங்க. சரியாப்பா? ஓகேங்க சார். பொறுமையா கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம்.